நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை திருக்குறளில் 2 குறள் இருக்குது. அதுக்கப்புறம் மனம் புத்தியை என்னிடம் அர்ப்பணித்து எப்பொழுதும் என் நினைவாய் போர் செய், நீ என்னையே வந்தடைவாய். இறைவனையே நினைத்து மனம் அறிவு வேறிடம் செல்லாமல் யோகம் பயில்பவன் இறைவனை அடைகிறான் அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு வசனம் இருக்குது. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது, எந்த செயலையும் செய்ய முடியவில்லை, இதை எப்படி நான் சரி செய்வது அப்படின்னு சிந்தனைகள் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. என்னுடைய மனம் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறது. நான் எந்த செயல் செய்தாலும் இது சரியாக நடக்குமா, என்னால் சரியாக செய்ய முடியுமா அப்படின்ற தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் சரியாக செய்ய முடியல. மனம் கொஞ்ச நேரம் அந்த விஷயத்தை செய்யுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் என் வாழ்வில் டிஸ்ட்ராக்ஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது? நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் கண்களை மூடி கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் வேறு வேறு விதமான எண்ணங்களை கனெக்டே இல்லாமல் எப்பயோ நடந்த எண்ணங்களை ஓட்டிகிட்டே இருக்கோம். மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கோம் உள்ளுக்குள்ளே. அதை நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து உள்ளுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓடிக்கிட்டே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, நம்ம அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும், அதுதான் இயல்பு. அதை நீங்கள் மாற்ற வேணாம். டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்ன்றதை ஒத்துக்கினீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனே ஆக மாட்டீங்க. இந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கும். இந்த நிலைக்கு வர்றதுன்றது ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் எப்படி இயங்குமோ அப்படி தான் இயங்கும் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறது. இப்போது நீங்கள் வச்சுருக்க மொபைல் ஃபோன் இப்படி தான் இயங்கும்னு எல்லா கட்டுப்பாடுகளும் அதுக்கு இருக்குது. அதில் ஃபோன் பண்ணலாம், ஃபோனை வச்சு யூடியூப் பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டா பார்க்கலாம். அதுக்கு என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்படி தான் அது இயங்கும். அதோடய இயக்கம் அதோடய சாஃப்ட்வேரை பொறுத்து மாறும். இல்லை புதிய அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்குமே தவிர, மற்றபடி அதுக்கான கட்டுப்பாடுகள்ன்றது அதுதான். அதில் எந்த மாற்றத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. அதே போல் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்றது உங்களுக்கு வர்றது தான். டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமலாம் இருக்க முடியாது. டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்குள்ளே வர்றது தான், இருக்க தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, மனம் இயங்குகிற இயல்பு தன்மையில் அது இயங்குதில்ல, அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய மன போராட்டமாக மாறிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனம் அப்படி தான் இயங்கும். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். கெட்டதாக எதனா ஒரு விஷயம் செய்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, லாஸ் ஆகிடுமா, இல்லை ப்ராஃபிட் வருமா, ஏதோ யோசிக்குதில்ல, அதெல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதெல்லாம் வரும்னு புரிஞ்சுக்கினா மட்டும் போதும். இது இப்படி தான் இயங்கும்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். மற்றபடி அதை மாற்றி அமைக்கிறது உங்கள் வேலை கிடையாது. உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வரலாம், இல்லை ரொம்ப சிரமமான எண்ணங்கள்லாம் வரலாம். அது அப்படி தான் வரும். அதை வராமல் நீங்கள் வச்சுக்க முடியாது. நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருக்கலாம். அது அப்படி தான் வரும்னு ஒத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் அது மேலே சாதாரணமாக ஆகிடுவீங்க.
உங்களோட மனதின் இயக்கம் டிஸ்ட்ராக்ஷன் தான். உங்கள் மனதின் இயக்கம் ஒரு சத்தம் தான். மனதின் இயக்கம் ஒரு விதமான இரைச்சலை உண்டாக்கிட்டே இருக்குன்றது தான் உண்மை. அது பேர் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. அதை நீங்கள் மாற்ற முடியாது. அது அப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்கள் அதிலேருந்து விடுதலை பெற முடியாது. மனம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை செய்துனே இருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, ஏதோ உங்களுடைய எண்ணமோ இல்லை உங்களுடைய மனமோ எங்கேயோ உங்களை இழுத்துட்டு போகுதுன்னா நீங்கள் சமைக்கிறத மட்டும் செஞ்சுனே இருங்க. அது இழுத்துட்டு தான் போகும், அவ்வளோதான். இந்த உறுதிப்பாடுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு செயல் செய்யும்போது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி, நாளைக்கு நல்லா ஓடுமா, கடை நல்லா இருக்குமா, இது சரியாக இருக்குமா அப்படின்ற தாட்லாம் வரதான் செய்யும். நாளைக்கு விற்றுருமா, நாளைக்கு லாபம் கிடைக்குமா, அடுத்த மாதம் லாபம் கிடைக்குமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வேலை அந்த பிஸ்னஸை ஒழுங்காக செய்கிறது, அவ்வளோதான். நல்லதின் மீது கவனம் வைக்கிறது. டிஸ்ட்ராக்ஷனை மாற்றுறது இல்லை. டிஸ்ட்ராக்ஷனை உங்களால் மாற்ற முடியாது. உங்களுடைய மனம் அலைப்பாயறத மாற்றவே முடியாது. ஏன்னா உங்களோட மனதின் இயக்கமே அப்படி தான் இருக்குது. உங்கள் மனம் அப்படி தான் அலைப்பாயும். உங்கள் மனமே அலைப்பாய்வதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதான் உண்மை. இதை நான் வார்த்தையால் சொல்கிறேன். நீங்களும் வார்த்தையாக இதை எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்களை கண்ணை மூடி உட்காந்து டெய்லி இப்போ 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்கல்ல, கிளாஸ் முடிஞ்சவுடனே இல்லை 2 மணிக்கு எழுந்தோ ஏதோ ஒன்று பண்ணி கண்ணை மூடி உட்காந்து சும்மா உட்காருங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, இஷ்டத்துக்கு எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு எது கூடயும் கனெக்ட் ஆகாதீங்க. வந்துட்டு போயிட்டு அது பாட்டுன்னு இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு எப்பயுமே எல்லா செயல்களை குறித்தும் எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்கல்ல. இப்போ உங்கள் மனதுக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோன்னு வச்சுங்களேன், சேர் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோன்னா, சேரை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது உங்களுக்கு உடனே தரும். புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷனை தரும். அது நல்லதாகவும் கெட்டதாகவும், இந்த கம்பெனி சேர் நல்லாயிருக்கும், அந்த கம்பெனி சேர் நல்லா இருக்காது, இது குவாலிட்டி இல்லாதது அப்படின்னு உங்களுக்கு அந்த பொருளை குறித்த எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு தரும். அது தருது, அவ்வளோதான். நீங்கள் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்முன்னு இருக்கலாம். அது நாலேஜ். அதாவது எதையெல்லாம் உங்களுடைய ஐம்புலன் அறிவால் நீங்கள் அறிந்தீர்களோ அதை மனமாக உருவாக்கி உள்ளே ஏதோ ஒன்று வச்சுன்னு இருக்குது. அது நீங்கள் வாழும்பொழுது அதை பற்றி யோசித்த உடனே உங்களுக்கான நிறைய எண்ணங்களையும் நீங்கள் அறிந்தவைகளையும் உங்களுக்கு தருது. புத்தின்றது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான். உங்களுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும். அதுதான் இயல்பு. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர்றது தான் சரி. ஏன்னா அது அப்படி தான் இயங்குது. நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வர்றது கம்மியாகும். உங்கள் மனம் அலைப்பாய்வது கம்மியாகும். ஒரு காலகட்டம் கழித்து மனமே அலைப்பாயாமல் நின்றும். அது எங்கேருந்து புறப்பட்டதோ அந்த இடத்துல போய் சரணாகதி அடைஞ்சிரும். அதை பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை வாட்ச் பண்ணால் போதும். உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்தால் மட்டும் போதுமானது. வேறு எதையும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் இப்படி இருக்குது என் மனம், அப்படி இருக்கும் என் மனம், இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்ற முயற்சிச்சிங்கன்னா, அதன் இயல்பில் கையை வச்சிங்கன்னா அது உங்களை 2 துண்டாக்கிடும். புரியுதுங்களா? இதுதான் ஆன்மீகம், அவ்வளோதான். உங்களை நீங்கள் ஒத்துக்கிறது தான். எல்லாத்தையும் சாதாரணமாக்குறது ஆன்மீகம். வேறு எந்த பெரிய விஷயமும் இதில் இல்லை. இதுதான் உச்சகட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதுமானது. நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிப்படும். அதனால் உங்களோட சாதாரண இயல்பையே இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு ஒரு தீர்ப்புக்கு வராதீங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒத்துக்குங்க. இப்போ உங்கள் வீட்டை தாண்டி வெளியில் போனீங்கன்னாலே எல்லாருமே வித்தியாசமாக இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் வித்தியாசமாக இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் வித்தியாசமான செயல் செய்வாங்க. எல்லாரையும் நீங்கள் ஒத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஒத்துன்னு தான் ஆகணும். புரியுதுங்களா? நான் உங்களை ஒத்துக்க மாட்டேன், நீ ஏன் இப்படி நிற்கிற அப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி உங்கள் மனம் சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் ஐம்புலன் அறிவால் எடுத்து உள்ள ஒரு அறிவாக வச்சுருக்குது. அது இஷ்டத்துக்கு எண்ணங்களையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சீக்கிரம் செய்யின்னு சொல்லும். இல்லை உங்களுக்கு எது மேலே அதிகமான ஆர்வமோ நாட்டமோ இருக்கோ அதை பண்ணு, இன்ஸ்டா பாரு, ஏதோ ஒன்று சொல்லும். அதை செய், யூடியூப் பாரு, இதை பாரு, அதை பாருன்னு எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லட்டும், அதான் அதோட வேலை. உங்களுக்கு புரியுதுங்களா? வேறு எந்த ஆன்மீகமும் நீங்கள் செய்ய வேணாம். உங்கள் மேலே நீங்கள் வேலை பாருங்கள். ஏன்னா உங்களை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும், நீங்கள் வெளியில் செயல்கள் செய்துட்ருக்க வரைக்கும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் தானே இருக்கு. ஈசனோடு இருந்தாலும் ஆசை அர்த்தங்கம் தான் இருக்குது. ஆசைன்றது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது இல்லை, அதில் ஏதோ ஒன்று எடுத்து அவசர அவசரமாக அதை செய்யறது. பொறுமையாக இருங்க. பொறுமை என்பதை நீங்கள் உங்களை உற்று நோக்கிறது தான். ஜஸ்ட் உங்களையே நீங்கள் பார்க்கறது. சும்மா பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்குது. நான் புதுசாக எதையும் சொல்லலை. நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்க்கலாம். இன்றைக்கே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கே அதை உணர்ந்து பார்க்கலாம். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஓ, நம்ம மனமே இப்படி தான் இயங்கும். அதாவது நிறைய ஆன்மீகத்தில் ஊறி போய் பல வருஷமாக ஆன்மீகம் தேடி அலைஞ்ச மக்களுக்கே மனம்னா என்னன்னு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டுது. மனம் என்ன, என்னது, மனம் எப்படி இயங்கும், எண்ணங்கள்னா என்ன, புத்தினா என்ன, அறிவுனா என்ன, எதுவுமே தெரிய மாட்டுது. ஆனால் அவங்க ஆன்மீகத்துலேயும் கடவுள் நம்பிக்கையிலையும் வலுத்து இருக்கிறாங்க. ஆனால் அது முட்டாள்தனமானதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா பல வருடங்களாக அதில் இருந்து ஊறி போய் அதை விடுறதுக்கும் அவங்களுக்கு மனசு வராது. ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுடைய மனதுக்கு பழக்கிட்டீங்கன்னா அது அதுவாகவே செய்ய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் அது. நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. எப்படி நீங்கள் கார் ஓட்டுறீங்களோ, எப்படி பைக் ஓட்டுறீங்களோ, நீங்கள் அதை செய்யலாம் வேணாம், நீங்கள் செய்வீங்க. அப்படி தான். புரியுதுங்களா? உங்கள் மனதுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று ஆன்மீகம்னு நினச்சி செய்துனே இருந்தீங்கன்னா அதை செய்வீங்க. அதை விட முடியாது உங்களால் சுய ஆராய்ச்சி மேற்கொண்டு சுயத்தை நீங்கள் மீட்டெடுக்கவே முடியாது. ரொம்ப சிரமமாகிடும். எதுக்கு பண்ணுறோன்னெலாம் தெரியாது, ஆனால் பண்ணுவீங்க. அதை பண்ணலன்னா உங்களால் இருக்க முடியாது. அது எப்படி ஒரு விதமான போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்களோ அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக ரீதியாக எதையோ செய்து 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 ரிப்பீட்டடாக ஒரு போதையாக அவங்க செய்துனே இருப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் எங்கேயெல்லாம் போக வேணாம். உங்கள் வீட்டிலே இருங்க. உங்களுக்குள்ளே கவனிங்க என்ன நடக்குதுன்னு. உங்கள் இயல்பை புரிஞ்சுங்க. உங்கள் மனம் என்ன மாதிரியான இயல்பு நிலையில் இயங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துனே தான் இருக்கும். கெட்ட எண்ணம் வந்துனே தான் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதுக்கு எதிரான எண்ணங்கள் வந்துனே தான் இருக்கும். அதுதான் உங்கள் மனதோட இயல்பு. அதை மாற்றலாம் முடியாது. அது வந்துன்னு தான் இருக்கும்னு புரிஞ்சுங்க. அவ்வளோதான். அது வரும். அவ்வளோதான். நீங்கள் உங்களோட எண்ணத்தை எப்படி வச்சுக்கலாம்னா, நல்லது நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு சும்மா இருக்கிறது. இதில் எதுலேயுமே கலந்துக்காமல் இறைவன் போதுமானவன் சொல்லிட்டு சும்மா இருக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் வந்துனே தான் இருக்கும். தப்பான எண்ணங்கள் வந்துனே தான் இருக்கும்ன்றது உங்களோட இயல்பு. அதை புரிஞ்சுங்க. வணக்கம் சரவணன். புரியுதுங்களா? அதனால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, வணக்கம் சார், எனக்கு தப்பாக எண்ணம் வருதுன்னா அப்படி தான் வரும். அதுதான் அதோட இயல்புத்தன்மை. உங்கள் மனதோட இயல்புத்தன்மை அதுதான். அதனால் இதை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இன்றைக்கே செய்து பார்த்து இன்றைக்கே தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் பல நாள் பயில வேண்டிய யோகம். நீங்கள் காலையில் எழுந்து செய்ய வேண்டிய யோகம் 60 நாள் செஞ்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மனம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. உங்கள் மனம் இரைச்சலை எழுப்பி கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த செயலை செய்யும் பொழுதும் தவறான எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அது அதோட இயல்பு. சரியான எண்ணங்களும் வரா மாதிரியும் தெரியும். நீங்கள் எதனோடையும் கலக்காமல் இதெல்லாம் வரும், இதுதான் என்னோடய மனம், இப்படி தான் இயங்கும் அப்படின்னு கண்ணை மூடி பாருங்கள். கண்ணை மூடி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அசைஞ்சுனே இருக்குல்ல, அது அசையாத மாறிடுச்சுன்னா அந்த அசையா தன்மைக்கு தான் அசலம்னு பேர். அதுதான் எங்கே தொடங்குச்சோ அங்கே போய் நின்றதுன்னு அர்த்தம். மனம் என்றைக்கு அசையாமல் இருக்குதோ அன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒன்றா இருக்கிறீங்கல்ல, அதில் நீங்கள் நிலை பெற்றுவீங்க. அதுக்கு மனம் இப்படி தான் இயங்குன்ற அந்த இயல்பு தன்மையை தயவுசெய்து புரிஞ்சுங்க. எதுக்கு இதை நான் இவ்வளோ இன்சஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, உங்களோட பெரும்பாலான துன்பத்திற்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கும் இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் காரணம். சொல்லுது புரியுதுங்களா? இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் காரணமே. நிறைய யூடியூப்லலாம் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை, மனதில் எந்த வேலையும் இல்லை, அப்படின்லாம் இல்லை. அதுதான் உங்களை இயக்கிட்டுருக்கு. புரியுது? எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு கான்செப்டை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இது நான் சொல்கிறது கான்செப்ட் இல்லை, இது நான் சொல்கிறது உங்களுக்குள்ளே நடக்கிறத. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காத வரை தன்னை அறிபவன் தலைவனை அறிகிறான். தன்னை அறியறதுன்றது நீங்கள் என்னவெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதோ அது அறியறது தானே தவிர நீங்கள் செய்யறது இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அது அப்படி தான் இருக்கும். அது டீஃபால்ட்டாக இப்படி தான் இயங்கும் அப்படின்றத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வருது, இல்லை எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அது அப்படி தான் வரும்.
அத மாத்த முயற்சிக்காதீங்க. அப்படிதான் வரும்னு ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டு நீங்க நல்லதுல இருங்க அவ்வளோதான். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? நல்லது நடக்கணும் அவ்வளோதானே. நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்றீங்க, அது நல்லபடியா நடக்கணும். அவ்வளோதான். அத நோக்கி செயல்படுங்க. டிஸ்ட்ராக்ஷன் நீங்க 2 ஹவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டா கூட பரவால்ல. 2 ஹவர் நீங்க எங்கேயோ உங்க எண்ணங்கள் உங்கள எங்கேயோ தூக்கின்னு போயிட்டாலும் பரவால்ல. நீங்க செய்ய வேண்டியது என்னன்றதுல மட்டும் கவனமா இருங்க. நீங்க செய்ய வேண்டியது சாப்பாடு, இல்ல நீங்க செய்ய வேண்டியது வீட சுத்தம் செய்றது, இல்ல நீங்க செய்ய வேண்டியது வேலைக்கு போறது, அப்டின்னா அத மட்டும் செய்யுங்க. நீங்க எவ்வளோனா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிக்கிங்க பரவால்ல. ஆனா டிஸ்ட்ராக்ஷன் ஆவ தான் செய்வோம். கெட்ட எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனா அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நமக்கு என்ன வேணும் அப்டின்ட்டு அது கூட கலக்காம இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு சும்மா இருங்க அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்தே தீரும். உங்க மனதின் இயல்ப புரிஞ்சுங்க. அது அப்படிதான் இயங்கும் அப்படின்னு உங்களுக்கு வர்றதெல்லாம் சரிதான். தப்பு கிடையாது. அத மாத்த நினைக்காதீங்க. பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது வருதோ அது அப்படிதான் வந்துன்னு இருக்கும். நீங்க பாசிட்டிவான்னு நீங்க நெறைய கெட்ட விஷயங்கள யோசிச்சிருப்பீங்க. டக்குன்னு நடந்துரும். நெறைய நல்ல விஷயங்கள யோசிச்சிருப்பீங்க. அது நடக்காது. கெட்ட விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா நீங்க அத இன்னொரு எண்ணத்த கொண்டு சிதைக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்ததுன்னா, உடனே பயந்து அது மாரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அத விட்டு விலக பார்ப்பீங்க. ஆனா நல்ல விஷயங்கள இது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதான்னு யோசனைகள்ல சிக்கி சின்னாபின்னமாயி அத நடக்க விட மாட்டீங்க. புரியுதுங்களா? அதனால உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸும், உங்களுக்கு வர எண்ணங்களும் அப்படிதான் வரும். இத ஒத்துக்குனீங்கன்னா, உங்களுக்கான பெரிய விடுதலை காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த விடுதலையே நீங்க உங்களுக்கு குடுத்துக்கிறது தான். சாமியார்கிட்ட போய் வாங்குறது இல்ல. புரியுதுங்களா? யாரும் உங்களுக்கு தர்றதில்ல அது. நீங்க தான் உங்களுக்கு தர்றது. நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்த நீங்க தான் வெலக்கி பார்த்துக்கணும். அதுக்கு இதுதான் வழி. இது மேல எந்த இத நீங்க தொட்டாலே டேஞ்சரஸ்ஸு. இத நீங்க ஏதாச்சும் மாத்தி அமைக்கணும், இத ஏதாச்சும் சரி செய்யணும்னு நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னாலே, உங்கள் கதையை உங்கள் அறிவு முடித்துவிடும். அது உங்கள சும்மா விடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது. ஜஸ்ட் பாருங்க. அது அப்படிதான் இருக்கும். அவ்வளோதான். ஒத்துக்குங்க உங்கள. அதனால இத மனப்போராட்டத்தில இருக்கவங்க, அப்படிதான் எனக்கு மனப்போராட்டமா இருக்கும். அவ்வளோதான். எனக்கு என்ன வேணுமோ, அத மட்டும் விருப்பம் வச்சுன்னு சும்மா இருங்க. செய்யுங்க. செயல் செய்யுங்க. எந்த வேலைலாம் உங்க மேல இடப்பட்டிருக்கோ அத செய்யுங்க. புரியுதுங்களா? ஈதலும் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம எல்லாரும் ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அப்படின்னா என்ன பொருள் போட்டிருக்கு அப்படின்னா, வறியவர்களுக்கு கொடுத்தல் தான் கொடுத்து புகழ் புகழோட வாழ்றது தான் உயிருக்கே ஊதியம் அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கே ஊதியம் வந்து கொடுக்கறது. யாருக்கு? வறியவர்களுக்குன்னு உரை எழுதியிருக்காங்க. ஆனா பகவத்கீதையில ஒரு வசனம் இருக்கு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, சர்வம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் அப்படின்லாம் இருக்கு. குரான்லயும், பைபிள்லயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்லாம் இருக்கு. ஆனா நம்ம புகழ்பட வாழ்றது எப்படி சரியா இருக்கும்னு தெரியல. திருவள்ளுவர் தப்பா எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா புகழ்பட வாழணும், புகழோட வாழணும்னு திருக்குறள் சொல்றதா உரை எழுதினவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மனம், புத்தியை என்னிடம் அர்ப்பணித்து எப்பொழுது என் நினைவாய் எப்பொழுதும் என் நினைவாய் போர் செய் அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈதலும் இசைப்பட வாழ்தலும். ஈதல்னா உங்களுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணித்து எப்பொழுதும் என் நினைவாய் போர் செய். அதான் ஈதல். புரியுதுங்க. முதல்ல நீங்களே உங்களுக்கு யாருன்னு தெரியாது. முதல்ல உங்களோட இயக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம வறியவர்கள போய் எங்க தேடுவீங்க? வறியவர்கள் யாரு? உங்களுக்கு யார் புடிச்சிருக்குதோ அவங்களா வறியவர்கள்? இல்ல ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு ரோட்ல நின்னு இருக்கிறவங்களா வறியவர்கள்? நீங்க தான் அந்த வறியவர்கள். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதே! குழப்பத்திலேயே இருக்கிறீங்களே! ஒண்ணுமே தெரியாத பிச்சைக்காரன் மாரி தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோம். உங்களோட மிகப்பெரிய அரண்மனை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியல. அப்ப அந்த பிச்சைக்காரன் யாருன்னா நம்ப தான். அந்த வறியவன் யாருன்னா நம்ப தான். மனதையும் புத்தியும்
என்னிடம் அர்ப்பணித்து எப்பொழுதும் என் நினைவாய் போர் செய். போர் செய்கிறதுனா என்னென்னா, இப்போ டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது வரதான் செய்யுன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். அந்த போரை செய்யாமல் இருக்கிறதா போர் செய். ஈதல் என்பதே உங்களுடைய மனதையும் புத்தியையும் பார்த்துட்டு சும்மா விட்டுறது. என்னிடம் அர்ப்பணித்து என் நினைவாய் போர் செய்யினா, இறைவன் போதுமானவன் சும்மா இருக்கிறது. இறைவன் போதுமானவன்னா என்னன்னா, கடவுளை நம்புறதில்ல, உங்களோட யோசனையை நிராகரிச்சிடுறது. நீங்கள் யோசிக்கிறது இல்லை, உங்களால் செய்யக்கூடிய காரியம் எதுவும் இல்லைன்னு சும்மா இருக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஈதல் என்பது வறியவர்களுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த வறியவரே நீங்கள் தான். நீங்கள் யாருன்னு தெரியாத வரைக்கும் நம்ம பிச்சைக்காரன் தான். அதனால் உங்களுடைய மனதையும் புத்தியும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஐம்புலன் அறிவையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சும்மா இருங்க. அது பேர் தான் ஈதல். இசைப்பட வாழ்தல்ன்றது உங்களுக்குள்ள தோணும்ல, உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணும்ல, அது கூட எல்லாத்துக்கூட இசைஞ்சிருங்க. எதையும் எதிர்க்காதீங்க, எதையும் சரி செய்யணும்னு நினைக்காதீங்க. இசைப்பட வாழ்தல் தான் ஊதியம் உயிருக்கு. உங்கள் உயிருக்கு வந்து வெளியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டிங்கன்னா அது உங்கள் உயிருக்கு ஊதியமா? அப்படி தான் திருவள்ளுவர் எழுதியிருப்பாரா? உரை எழுதினவங்க ஏதோ வெறுப்பில் எழுதிட்டாங்க போல் தெரியுது. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடச்சிருமா? அப்படி கிடையாது. உங்களுடைய மனதையும் புத்தியையும் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து சும்மா இருந்தீங்கன்னா தான் புகழ். நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள், புகழ் வந்து உங்களை சேரும். அந்த புகழை நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவீங்க. புகழ்னா என்னது? உங்களை பற்றி நல்லா நிறைய பேர் பேசணும், நீங்கள் செய்த செயல் எல்லாமே நல்லா மற்றவங்களுக்கு பயன்படணும். நீங்கள் செய்கிற நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கீங்கன்னா அது மற்றவங்களுக்கு மன நிறைவாக இருக்கிறது தானே புகழ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செய்திருக்கீங்க, சூப்பராக செய்திருக்கீங்க, ரொம்ப அருமையாக செய்திருக்கீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் செய்யலை, உங்களுக்குள்ள உயிராக ஒன்று இருக்குது இல்லை, அது இருக்கிறதுனால நீங்கள் செய்திருக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத புகழ் எல்லாமே மறைவானதாய் கொடுக்கப்படும், எல்லாமே இறைவனுக்கு மட்டும்தான். இங்கே பொருள் எதுனா உங்களுக்கு கொடுத்தாங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க தான் உங்களுக்கு ஒரு பேனா கிஃப்ட்டுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறைவாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத புகழ் எல்லாமே கடவுளுக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? திருவள்ளுவர் இப்படி தான் இந்த குறளுக்கான விளக்கத்தை சொல்லுவார். ஈதலும் இசைப்பட வாழ்தலும்னா ஏழைங்களுக்கு சோறு போடுங்க, ஏழைங்களுக்கு இது பண்ணுங்கன்னா, முதல்ல நீங்களே ஒரு ஏழை. நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்கள் பரம ஏழை. உங்களுக்கு எதுவுமே இங்கே இல்லை. உங்களது தான் இந்த பிரபஞ்சமே, ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஈதல்ன்றது நீங்கள் உங்களுடைய மனதையும் புத்தியையும் யோசனையும் இறைவனிடத்தில் கொடுத்துட்டு, நீ என்னையே வந்தடைவாய், இறைவனை நினைத்து மனம் அறிவு வேறு இடம் செல்லாமல் யோகம் பயில்பவன் இறைவனை அடைகிறான். இறைவனையே நினைத்து மனம் அறிவு வேறு இடம் செல்லாமல் யோகம் பயில்பவன் இறைவனை அடைகிறான். வேறு இடம் செல்லாமல்னா அலைய விடாமல் இருக்கிறது இல்லை, அலையும்னு தெரிஞ்சுக்கிறது. அலையும் தப்பான எண்ணம் வரும், இதுதான் என்னோடய மனதின் இயல்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது பேர் யோகம். யோகம் என்றால் இணைதல். இப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனம் ஆன்மாலேருந்து பிரிஞ்சு ஒரு அறிவாக இருக்குது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி எங்கேருந்து தொடங்குச்சோ அங்கே போய் இணைஞ்சிரும். அவன் தான் இறைவனை அடைகிறான். உங்களோட சுயத்தில் நீங்கள் நிலை பெறுறது தான் இறைவனை அடையிறது. அதனால் ஈதலும் இசைப்பட வாழ்தலும்ன்றது உங்களுடைய மனதையும் புத்தியும் இறைவனிடத்தில் கொடுத்துருது, அது பேர் ஈதல். இசைப்பட வாழ்தல்ன்றது உங்களோட மனதின் இயல்பை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் உங்கள் உயிருக்கான ஊதியம், அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி. இல்லைங்க இது மாதிரிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னா நீங்கள் ஒத்துக்கவும் வேணாம். ஏன்னா திருவள்ளுவர் இதுதான் எழுதியிருக்காரு, இதுதான் உண்மையான பொருள். சும்மா எதனா வாய்க்கு வந்ததை எழுதுறதெல்லாம் பொருள் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கொடுத்துறது தான் ஈதல், இசைப்பட வாழ்தல் தான் புகழுக்கான புகழ். உங்களுக்குரியது கிடையாது. புகழ் எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான். ஏன்னா உங்களையும் அவன் தான் படைச்சிருக்கிறான், அவனோட பிரதிநிதி நீங்கள். வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும் அனைத்தும் அவனுடையது, அவனுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற செயல் வழியாக உங்களுக்கு வர புகழ் எல்லாம் அவனுக்கு தான். கொஞ்சோண்டு சோறு கீறு கச்சா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் புகழுக்குரிய காரியங்களை செய்யணும், இறைவனுக்கு புகழ் ஏற்றுற மாதிரியான காரியங்களை செய்யணும். உங்களை யாருன்னா புகழ்கிறாங்கன்னா
என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த செயலை ஒழுங்கா செய்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள மனமும், புத்தியும் உங்க மனம் ஒழுங்கா இருந்திருக்குதுன்னு அர்த்தம். உங்க மனத நீங்க ஒழுங்கா வச்சுன்னு அந்த செயல் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த புகழ் இறைவனுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது. நம்மளால அந்த புகழெல்லாம் சுமக்க முடியாது. நீங்க கொஞ்சம் புகழா இருந்து உங்கள நெறைய பேர் புகழ்றாங்கன்னு கொஞ்சம் அத அக்செப்ட் பண்ணிட்டு இருந்து பாருங்க. அடுத்த அடுத்த கணமே நீங்க வந்து இகழ்ச்சிக்குரிய காரியங்கள் எதையோ ஒண்ணு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால புகழ சுமக்க வேண்டியது நம்ம கிடையாது. புகழ் வந்து மறைவானது. அது இறைவனுக்கு மட்டும் தான். உங்களையே நீங்க இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துட்டு, உங்களையே நீங்க ஒத்துக்கினீங்கன்னா தான், உங்க உயிருக்கு வந்து ஊதியம் கிடைக்குமே தவிர, ஊதியம்ன்றது என்ன? மோட்சம் ஏதோ சொல்றாங்கல்ல, சொர்க்கத்தை அடைதல். அது இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால புகழ் சேர்க்கிற காரியங்கள செய்யறது தான் உங்க வேலையே தவிர, புகழ் உங்களுதுன்னு சொல்றது இல்ல. நீங்க செய்தீங்கன்னா, அது 4 பேருக்கு மன அமைதிய தரணும், சந்தோஷத்த தரணும். அது அவங்களுக்கு பயனுள்ளதா மாறணும். அதான் புகழ். நீங்க செய்ற செயல் அவங்களுக்கு எதிராவோ, அவங்கள சிரமப்படுத்துறதாவோ, அவங்க மனதின் வலிய ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா, அது பேர் புகழ் இல்ல. புரியுதுங்களா? அதனால இத இப்படி லேசா புரிஞ்சுங்க. உங்க மனதையும், புத்தியையும் இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்து, அவனையே நம்பி வாழ்றது தான் ஈதலும் இசைப்பட வாழ்தலும். இத யார் செய்றாங்களோ, அவங்களுக்கு கட்டாயமா புகழ் வரும். அந்த புகழ இறைவனுக்கு குடுத்துருங்க. உங்க மனதின் இயல்ப புரிஞ்சுக்கிறது தான் இசைதல். நீங்க எல்லாத்துக்கூடயும் இசைஞ்சிடணும். நீங்க எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க மேல விழற வாழ்க்கைய நீங்க அப்படியே வாழ்ந்து பாருங்க. உங்க மேல ஒரு வாழ்க்கை வந்து விழுதுல்ல டெய்லி. அத எதிர்க்காம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அத ஒத்துக்குனீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காததா கூட அது இருக்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் ஒத்துக்குனீங்கன்னா, அது உங்களுக்காக மாறிடும். உங்களுக்கு பிடிக்கலன்னா, அந்த செயல யார் சொன்னாங்களோ, அத உங்கள செய்ய வேணான்னு சொல்லிடுவாங்க. நீங்க வேணா இதெல்லாம் செய்து பார்த்தா தான் தெரியும் நான் சொல்றதெல்லாம். ஏன்னா நான் செய்யறது தான் உங்களுக்கு சொல்லின்ட்டு இருக்கேன். இது எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் அதோட இயக்கத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறதோ, அத தான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். புரியுதுங்களா? அதனால நீங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் சொன்னதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். கண்ண மூடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க மனதோட இயல்பு. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்க அந்த இயல்பு நிலை இதுதான் அதோட இயல்பு நிலைன்னு புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் உங்கள பாதிக்காது. ஆமா அதான் அப்படிதான் எடுத்துன்னு வருமே அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. அது அப்படிதானே தொந்தரவு பண்ண போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இவ்வளோ நாளா அது கூட சேர்ந்து நீங்க தொந்தரவு ஆயிருந்தீங்க. உங்களோட ஆற்றல் மொத்தத்தையும் இழந்துன்னு இருந்தீங்க. இப்ப அது அப்படிதான் இருக்க போகுது. கத்தினே இருக்கிற நாய கட்டி போட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. கத்தக்கூடாதுப்பா, கத்தக்கூடாதுப்பா, இப்படி கத்தாதப்பா, அப்படி கத்தாதப்பா நான் சொல்ல முடியும் நாய்க்கிட்ட. அது பாட்டுன்னு கத்தினே இருக்கும். கட்டி போட்டு சும்மா இருக்க வேண்டியது தான். நம்ம வேணா வேற எதனா ஒரு வேலை பார்த்துன்னு இருக்கலாம். அதனால உங்க மனம் கத்தினே தான் இருக்கும். அத கட்டி போட்டு சும்மா இருங்க. அது கத்தினே இருக்கட்டும். கத்தினே கத்தினே இருக்கிறத நீங்க பார்த்துன்னே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் அதால கத்த முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதால சதா காலமும் கத்தினேலாம் இருக்க முடியாது. இறைவனோட மிகப்பெரிய கருணையே உங்களோட உறக்கம் தான். கொஞ்ச நேரம் உங்க மனத ஆஃப் பண்ணி விட்டுட்டு, உங்கள கொஞ்ச நேரம் தூங்க விடுறான். இல்லன்னா நம்மளால முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னும் உங்க மனம் தூக்கத்திலேயே இயங்குது. அப்ப கூட கனவா வருது, கனவா விரியுது, கனவுல தூங்கும்போதும் கனவா வந்து ஏதேதோ பண்ணுது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் பவர்ஃபுல்லா இருக்குது. நல்ல தூக்கன்றதே நம்மளுக்கு கிடைக்குதான்னு தெரியல. ஆழ்ந்த தூக்கம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. அதேபோல "தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று" அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுதே புகழோட பிறக்கணும் அப்படின்னா எப்படி புகழோட பொறக்குறது? நம்ம பிறந்ததே இறைவனுக்கான புகழ் தான். நம்ம இங்க இருக்கிறதே நம்மள உருவாக்குனதே இறைவனுக்கான புகழ் தான். நம்மள மாரி ஒரு ஆள நம்மளால படைக்க முடியுமான்னா முடியாது. நீங்க என்னதான் குளோனிங்லாம் பண்ணி என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லான விஷயமா இருக்காது. அதெல்லாம் மனித குலத்துக்கே பாதகமா அமைஞ்சிரும். நம்மள மாரி ஒரு ஆள பர்ஃபெக்ட்டா படைக்கிறதே புகழ் தான். அதனால தோன்றும்போதே ஏதாச்சும் ஒரு புகழ் வச்சுக்கணுன்றது இல்ல. நம்மளே புகழ் தான். நம்மளோட உடலே ஒரு விதமான புகழ் தான். உங்கள மாரியான இந்த உடம்ப உங்களால உருவாக்கிட முடியுமா? இந்த உடம்பு செய்ற எல்லா விஷயத்தையும் உங்களால செய்ய முடியுமா? உங்க மூளை செய்றத எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியுமா? முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது. நம்மளே புகழ் தான். இறைவனுக்கு புகழ். இறைவன் இந்த மாதிரி ஒரு டிசைனை உருவாக்குறதே பெரிய விஷயம். அதுவே ஒரு புகழுக்குரிய விஷயம். தோன்றின் புகழோடு தோன்றுங்க அப்படின்னா என்ன விளக்கம் சொல்லப்படுது அப்படின்னா, எந்த விஷயம் செய்தாலும் அதில் புகழ் உருவாகிற மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா அதை செய்யறதே நிறுத்திடுங்க. அது செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு குறள் சொல்லுது. குறளுக்கான விளக்கம் சொல்லுது, எழுதினவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம், உங்கள் புகழுக்குரிய செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி என்ன தோன்றுது அப்படின்னா, விருப்பமும் எண்ணமும் தோன்றுது. புகழுக்குரிய காரியங்கள் அப்படின்னா, நீங்கள் செய்கிற செயலால் உங்கள் எண்ணம் புகழுக்கு, அதாவது நீங்கள் செய்கிற செயலால் புகழ் உருவாகணும். அப்படி இல்லைன்னா அந்த எண்ணத்தையே நீ கைவிட்டுருன்னு அர்த்தம். இந்த செயல் செஞ்சால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும், 4 பேர் மனம் குளிரணும், 4 பேர் சமாதானமாவான், 4 பேருக்கு நல்லது நடக்கும், அவனுக்கு ஏதோ சோறு கொஞ்சம் கிடைக்கும், அவன் மனம் லேசாகும் அப்படின்னா அதை செய். இல்லைன்னா அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டுருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எண்ணத்தை கைவிடுறதுக்கு நீங்கள் உங்களை உற்று நோக்கினா மட்டும்தான் முடியும். உங்களை கவனித்தா மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? உங்களை நீங்கள் உற்று நோக்கினா மட்டும்தான் இது புகழுக்குரிய எண்ணமா, இதை செய்யலாமா வேணாமானே உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணம் தோன்றாமலே இல்லாமலே போட்டோன்றாங்க. புகழுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா புகழுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்திருவீங்க. நம்ம செய்யறது எதுவுமே புகழுக்குரிய காரியங்கள் இல்லை. நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம ஈகோவுக்கு தான் தீனி போட்டுன்னு இருக்கோமே தவிர அது புகழுக்குரிய காரியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய மனதையும் புத்தியையும் இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு, இறைவன் போதுமானவன் அப்படின்னு சும்மா இருக்கும் பொழுது நீங்கள் புகழுக்குரிய காரியங்களை நீங்களாகவே செய்வீர்கள். இங்கே உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே புகழுக்குரிய காரியம்தான். இங்கே எல்லா படைப்பும் புகழுக்குரிய காரியங்கள் தான். உங்களோட மனதையும் புத்தியும் இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் புகழ். அப்போ தான் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் புகழுக்குரிய காரியமாக மாறும். உங்கள் அறிவை கொண்டு செய்கிறது மக்களுக்கான உதவி. இப்படி இருந்தீங்கன்னா தான் தோன்றின் புகழோடு தோன்றுக. அதுவாக தோன்றும் புகழுக்கான காரியங்கள். இல்லைன்னா அதை செய்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான விளக்கம். இதுதான் திருவள்ளுவர் எழுதின விளக்கம். அவர் சும்மா இந்த உலக ரிலேட்டடாக எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் எழுத மாட்டார். அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற இதை ஒத்துக்குங்க. புகழுக்கான காரியங்கள் வெளிப்படும். புகழ் இறைவனுக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த மாதிரி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா புரியும். இதை ஈஸியாக செய்யலாம். இது பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சும்மா உங்கள் கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களோட மனதின் இயல்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, மனம்னா என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. மனம்னா ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. செய்தி குவியல். நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இருக்க அறிவின் குவியல். அது மனமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது பேர் மனம்னு சொன்னதுனால நானும் சொல்கிறேன். அதுதானே எல்லாருக்கும் ஈஸியாக புரியுது. அது ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சத்தம் போட்டுனே இருக்குல்ல, அதை ஜஸ்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புகழுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யவே முடியும். இல்லைனா உங்களின் அறிவின் அடிப்படையில், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், இறந்த அறிவுகளின் சேர்க்கையை வச்சு நீங்கள் செயல் செய்யும் போதெல்லாம் நீங்கள் புகழுக்குரிய காரியங்களை ஆற்றுவதில்லை. புகழுக்குரிய காரியங்கள் அதுவாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய முடியாது அதை. புரியுதுங்களா? உங்களுடைய எண்ணங்களின் அறிவின் வாயிலாக, உங்களுடைய அறிவின் அடிப்படையில், உங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் செய்யும் செயல் எல்லாமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. அது புகழுக்குரிய காரியங்களை தராது. ஏன்னா அது எல்லாத்துக்குமான அடிப்படை உங்களுடைய தன்முனைப்பு தான். ஈகோன்றது தன்முனைப்பு. உங்களை முன்னிறுத்துறது, உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறது. உங்களுக்காக நீங்கள் பேர் வாங்கணுன்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பயன் தராது. வேலையெல்லாம் நீங்கள் சிறப்பாக தான் செய்யணும். உங்களை யாராச்சும் நீங்கள் செய்த வேலையை நல்லா செய்திருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா அது இறைவனுக்கு தான்.
உங்களுக்கு கிடையாது. நல்லா செய்திருக்கீங்க அவ்வளோதான். உங்களுக்கு தான் சம்பளம் வருதுல்ல, அத வச்சுக்கங்க. உங்களுக்கு தேவை அதானே! இல்ல நீங்க எல்லாரும் வேலைக்கு வாங்க. நான் உங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்கள புகழ்றேன். புகழ்றேன்னு யாருனா சொல்லி வேலைக்கு போவீங்களா? சம்பளம் குடுத்தா தான் வேலைக்கு போவீங்களா? சம்பளம் குடுத்தா தானே வேலைக்கு போவோம். நீங்க நல்லா வேலை செய்றீங்கன்னு புகழ் அதான் உங்களுக்கு சம்பளம்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஆனா உங்களுக்கு அது சம்பளத்த விட உங்கள புகழணும், அப்ரிசியேஷன் எனக்கு தேவைப்படணும்னு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு சம்பளத்துக்கு தானே வேலைக்கு போறீங்க. புகழுக்கா வேலைக்கு போறீங்க? இல்ல எதுக்காக வேலை செய்றீங்க? எல்லா வேலையும் எதுக்காக செய்றோம் நம்ம? சம்பளத்துக்கு தானே செய்றோம். புகழும் வேணும்னா எப்படி? புகழ் கடவுளுக்கு. உங்களுக்கு தான் சோறு வேணும், காசு வேணும். அதுதான் உங்களுக்கு தராங்கல்ல, அத மட்டும் எடுத்துக்கங்க. புகழ் கடவுள்கிட்ட விட்டுருங்க. ஆனா எனக்கு சம்பளமும் வேணும், புகழும் வேணும்னா, புகழ் உங்களுடையது கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு புகழ் சேர்ப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னு வேதங்கள்ல இருக்குது. என்னை வணங்குவதற்கன்றி நான் உங்களை படைக்கவில்லை அப்படின்னு குரான்ல இருக்கு. என்ன வணங்கு அதுக்காக தான் உன்ன படைச்சே இருக்கிறேன். நான் தான்ப்பா நீ. நான் என்ஜாய் பண்றதுக்காக தான் உன்ன மாரி உருவெடுத்தே வந்திருக்கிறேன். நீ வாழ்றத விட்டுட்டு, கொண்டாடுறத விட்டுட்டு, நீ வேற ஏதோ ஒரு திசையில நீ வச்சுன்னு இருக்கிற அறிவின் பக்கம் போயின்னு இருக்கிற. நான் தான் நீ. நான் படைச்சதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் நானாவே மாறின்னு இருக்கேன். அதனால நீ பெருசா எதுவும் பண்ண வேணாம். அதனால யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புகழ் வேணும். புகழுக்குரிய காரியங்கள நீங்க செய்யணும். புகழ் கடவுளுக்கு. புகழ் வேணும்னா சம்பளம் வாங்காம புகழ் மட்டும் வாங்கின்னு வாங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஒத்துக்குங்க. புகழ் தான் வேணும்னா புகழ் வாங்கிக்கங்க. சம்பளத்த ஆஃபீஸ்லயே குடுத்துருங்க. எனக்கு வேணாம் சார். புகழ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு. உங்க ஈகோ வந்து உங்கள எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க நல்லவருன்னு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கும். நீங்க நல்லவரா இருந்தா சொல்லப் போறாங்க. ஆனா நல்லவரா சொல்லணும்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே நம்ம நல்லவங்க, நம்ம சரிதான்னு நம்புறது தான். நம்ம எப்பயுமே தவறு தான். நம்ம சரி கிடையாது. நீங்க மற்றவங்க மேல சொல்ற குறைச்சாட்டுகள் எல்லாமே என்னன்னா, நீங்க அந்த குறையிலலாம் இருக்கிறீங்க. அதனால தான் அது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? நீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்கல்ல, நீங்க அந்த குறையில இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த குறைலாம் தெரியுது. நீங்க மத்தவங்கள சொல்றீங்கல்ல, அத அத நீங்க செய்ய முடியுமான்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க மத்தவங்க மேல குறைச்சாட்டுகள. புரியுதுங்களா? நீங்க சொல்ற குறைகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நீங்க அத சொல்றீங்க. அதனால இப்படி புரிஞ்சுங்க. புகழுக்குரிய காரியங்கள செய்யணும், செய்யணும். இறைவனுக்கு அந்த புகழ். என்ன வணங்குவதற்காக தான் உன்ன படைச்சே இருக்கிறேன். என்ன நீ வணங்கி தான் ஆவணும். வணங்குதல் என்பது உன்னோட யோசனைய விட்டு விலகுது. மனதையும், புத்தியும் என்கிட்ட சமர்ப்பணம் பண்றது. அது பேர் தான் வணங்குதல். கைய கூப்பி வணங்கிட்டு, ஈஸியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு, கடவுள வணங்கிட்டேன். கோயிலுக்கு போறது. கோயிலுக்கு போய் ஒரு இப்ப ஏதோ ஒரு ஃபங்ஷன் வருது, ஏதோ விழா வருதுன்னா, கோயிலுக்கு போய் உங்ககிட்ட இருக்கிற பாதி பணத்த உண்டியல்ல போட்டா கூட பரவால்ல. ரூ. 10 போட்டு வரதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போணும்? சும்மா போறது. புது ட்ரெஸ்லாம் போட்டுன்னு. போயிட்டு வீட்டுக்கு வந்துர்றது. புரியுதுங்களா? சாமி தான் உங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாச்சே! இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? சாமி தானே! அதுதானே உங்களுக்கு எல்லாமே தருதுன்னு நீங்க நம்புறீங்க. கோயிலுக்கெல்லாம் போறீங்க. வீட்ல இருக்கிற பாதி பணத்த எடுத்துன்னு போய் போட்டு வந்துர்றது தானே! செயினு கீனு இருந்தா சாமி நீ போட்டுக்கோ அப்படின்னு உண்டியல்ல போடலாம்ல. அதெல்லாம் உங்களால போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுதில்ல. சாமி தானே தந்தது. அந்த அளவுக்கு தானே நீங்க கடவுள் ரொம்ப பெருசு அப்படி இப்படின்னு கோயிலுக்கு நான் விரதம் இருக்கிறேன், அத இருக்கிறேன். விரதம்லாம் இருக்க வேணாம். உங்ககிட்ட இருக்கிற செயின கழட்டி உண்டியல்ல போடுங்க பார்ப்போம். கஷ்டமா இருக்கிற எந்த விஷயத்தையும் செய்யறதில்ல. ஈஸியா இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சிருது. விரதம் இருந்தா என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரூ. 200 சாப்பாட்டுக்கு செலவாகும்ல. ரூ. 200 சாப்பாட்டுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 200 தர்மம் பண்ணிடணும் யாருக்குன்னா. அத பண்ண மாட்டோம். விரதம் இருந்தா சும்மா சாப்பிடாம இருக்கலாம். தண்ணி குடிச்சு விரதம் இருந்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு விரதம் இருந்துக்கலாம். சாமி தான் பெரிய சாமி இல்ல. நீங்க தான் கோயிலுக்கு போறீங்க. போய் அப்படியே அவுத்து போடுங்க உங்க செயின. சாமி தானே குடுத்தது. ஆனா பேசுறது மட்டும் சாமி குடுத்துச்சு. என்னோட வேண்டுதல சாமி நிறைவேத்திட்டாரு. அவரு எனக்கு எல்லாமே குடுத்துட்டாரு. அவரு மிகப்பெரியவரு அப்படின்னு கதை கதையா பேசுறது. செயின் அவுத்து போட சொன்னா போடுறதில்ல. எவனுக்குன்னா ரூ. 1 போட சொன்னா கூட போட மாட்டோம் நம்ம. எதுக்கு இவனுக்கு ரூ. 1 போடணும்னு நெனைப்போம். புரியுதுங்களா? நீங்க தானே சொல்றீங்க சாமி பேரு ரொம்ப காப்பாத்திடுவாரு என்ன. அவரு செம்மையா என்ன பார்த்துக்கினாரு அப்படி இப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அவரு குடுத்தது அவருக்கே குடுக்கறதுக்கு ஏன் சாவறோம் நம்ம. நம்மளால முடியுமா அது? சாமி போட்டுக்கிட்டும், முருகர் போட்டுக்கிட்டும், பெருமாள் போட்டுக்கிட்டும், இயேசு போட்டுக்கிட்டும் அப்படின்னு குடுக்கலாம்ல.
சரி மசூதிக்கு போய் நம்மளால் முடிஞ்ச பாதி சொத்தை எழுதி வச்சுட்டு வந்துடுவோம், அல்லா தானே நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்மளால் செய்ய முடியுதா என்ன? நம்மலாம் சும்மா நம்மளே நம்ம நடிச்சுன்னு இருக்கிறோன்னு தான் உண்மை. நீங்கள் வேணால் உங்களை சோதிச்சு பாருங்கள், நீங்கள் நடிச்சுன்னு தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் உண்மையான குருக்கிட்ட சிக்கி சீடரெல்லாம் மாறினீங்கன்னா உங்களை 2 துண்டாக மாற்றிடுவாங்க. இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நான் சாமின்ற, என்னை பார்த்தா வணக்கம் சொல்கிற, என்ன குருன்ற, அப்படி இப்படின்ற. சரி, இவர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 1,00,000 கொடுத்துரு அப்படின்றாரு. உங்களால் கொடுக்க முடியுமானா ரொம்ப மனம் பாடுபடும். ஐயோ, 1,00,000 கொடுக்கணுமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என்ன வணங்குற, குருன்ற, அதுன்ற, பயங்கரமாக அப்படியே பேசுகிறீங்க, வணக்கம் சொல்கிறீங்க, பணிகிறீங்க, எதனா சொன்னால் செய்ய மாட்டீங்க. அப்படி தான் ஆப்பு வச்சுருவாங்க அவங்கெல்லாம். அவங்களாம் இல்லை, நீங்கள் என் கூட சேர்ந்தாலும் அப்படி தான் ஆப்பு அடிப்பேன் அவங்கள. ஆப்புன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காமிக்கிறது, உங்களை கழட்டி விடுறது. உங்களை கழட்டி விடுறதுன்னா அவங்க மனதை கழட்டி விடுறது. பார்த்தீங்களா, நீங்கள் பேசுனதுக்கும் செய்யவே முடியல பார்த்தீங்களா? பேச சொன்னால் ஒழுக ஒழுக தேன் ஒழுக பேசுவோம் நம்ம. முருகன் பாட்டு பாட சொன்னால் அப்படி பாடுவோம். ஆனால் முருகனுக்கு ஒரு செயின் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டோம். அது கவர்மெண்ட் எடுத்துக்குதோ அதெல்லாம் தேவையில்லை, உண்டியில் போட்டால் போதாதா? ஏதோ எடுத்துக்கிறாங்க. ஒரு ரூபாவும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோம் நம்ம. ஆனால் வாயை திறந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு மனமான பேச்சுக்களை பேசுவோம். செயல் பார்த்தா மொத்தமும் சாக்கடையாக இருக்கும் நம்மகிட்ட. என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? கடவுள் 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 ஆன்மீகம் நான் தேடுறேன் ஓடுறேன்றீங்கல்ல, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ இதில் இருக்கிற எல்லாரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பாதி பணம் இருக்குல்ல, கடவுளெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஆன்மீகம்லாம் என்னென்னு உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். பாதி பணத்தை அப்படியே என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்ற மனநிலை உங்களுக்கு வருமா? வராது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் யாருன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள், பாதி அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற 10 லட்சத்தை 5 லட்சத்துக்கு இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதான் உங்களுக்கு கடவுள் காமிச்சிருவோம்ல. நான் கடவுள்லாம் யாராலையும் காமிக்க முடியாது, நீங்கள் தான் பார்க்கணும். யாருன்னா அந்த மாதிரி சொல்லின்னு இருந்தாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களால் எதையுமே செய்ய முடியாது. எதனா ஒன்று அப்படியே பேசின்னு திரியலாம். எல்லாமே ஒரு ஈகோ தான். இதை உங்கள்கிட்டேருந்து கழட்டுறதுக்குள்ளே போராடணும். ஒரு குரு இதை உங்களோட ஈகோ உங்கள்கிட்டேருந்து கழட்டுறதுக்குள்ளே நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டார். உங்களை வச்சு செஞ்சு விட்டு போயினே இருப்பார். நீ வந்தாவா வரலனா போ, வந்தனா உனக்கு நல்லது, வரலனா எனக்கு நல்லதுன்னு இருப்பார். புரியுதுங்களா? இதெல்லாம் தான் இறைவனுக்கு புகழ் ஏற்றுற காரியம். நீங்கள் புகழெல்லாம் கூட சேர்க்க வேணாம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்லாம் போய் உண்டியில் கட்டி போடுங்க. முடியாது. நம்மளுக்கு எதுக்குடா இதெல்லாம்? கடவுள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் கம்மியான காசுலேயே இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணின்னு இருக்குது. உங்களுக்கு தேவை என்ன? அரிசி, பருப்பு, சோறு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதெல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கே கிடச்சின்னு இருக்குது இப்போ வரைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். தங்கம், வைரம், வெள்ளி, வீடுன்னா நீங்கள் தேவை கட்டிக்கிறது தான். செங்கல் கூட 10 ரூபாய்க்கு தான் இப்போ கூட கிடைக்குது. ஏதோ தேவைக்கு அது கம்மியாக விற்கிது. புரியுதுங்களா? கடவுள் பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவை என்னவோ, தண்ணின்னா நீங்கள் 100 ரூபாய்க்குலாம் விற்கவே முடியாது, 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். மனிதனோட தேவைகள் எல்லாமே அதிகமாக இங்கே உருவாக்கப்படுது. மனிதனுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது கம்மியாக உருவாக்கப்பட்டு விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் தேவையில்லாத பொருளுக்காக உழைச்சி சேர்த்து வச்சுக்கிறீங்க. நகையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கின்னு அப்பாடா சாட்டிஸ்ஃபைடான லைஃபு, நம்மக்கிட்ட பணம் இவ்வளோ இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, நாளைக்கு எதனா பிரச்சனை ஆச்சுன்னா ஆனாலும் நம்மகிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு போய் பூந்துக்கலாம். இதான் இறைவனுக்கு செய்கிற புகழ். இறைவனை நம்பணும், செத்தா சாவரன்னு நிற்கணும், ஆன்மீக தைரியத்தோடு வாழணும். இந்த மாதிரி உங்களால் ஆன்மீக தைரியம் இருக்க முடியுமா? இல்லைன்னா எங்கன்னா போய் காதை வச்சின்னு எதனா சொல்லுவாங்க கடவுளை பற்றி கை தட்டின்னு எதனா ஒன்று சொல்லின்னு அப்படியே கண்ணீர் விட்டுறது. எதனா ஒரு பாட்டு கேட்டால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் செய்யறத சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் என்ன அனலைஸ் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சதை உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களை சொல்லலை. நான் என்கிட்ட எதெல்லாம் பார்க்குறேனோ அதை சொல்கிறேன். எதனா ஒரு முருகர் பாட்டோ இல்லை சிவன் பாட்டோ போட்டு அப்படியே உருகி போகிறது, இதெல்லாம் போய் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு பகவத்கீதையோ குரானை எடுத்து ஓதிட்டு அப்பா சிறப்பாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற விஷயம். இது கடவுளுக்கு புகழ் சேர்க்கறதுலாம் இல்லை. கடவுள் உங்களை சீ அப்படின்னு சொல்லுவார். சீ
போடி ஓரமா, உக்காரு ஓரமா அப்படின்ருவாரு. ச்சீ! அப்படின்ருவாரு. புரியுதுங்களா? கடவுள் கடவுள்னு பேசுறீங்கல்ல, கடவுளுக்காக எதுனா செய்யுங்க. அது பேர் தான் ஆன்மீகம். எங்கன்னா வேணாம் எதுக்கு? இதெல்லாம் நான் என்கிட்ட பார்த்தது. நான் என்னோட மனத கண்டுபிடிச்சது, என்ன ஆராய்ச்சி செய்தது. நான் இப்படி தான் இருக்கிறேன்னு நான் பார்த்தேன். நீங்களும் அப்படி இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கங்க. அதனால கடவுள் பேரெல்லாம் சும்மா சும்மா யூஸ் பண்ணின்னு இருக்காதீங்க. நீங்க கடவுள் நம்பிக்கையாளரா இருந்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா போங்க. வீட்ல பாதி சொத்த கடவுளுக்கு எழுதி குடுத்துருங்க. ஏன்னா கடவுள் தான் உங்கள படைச்சாருன்னு நீங்க சொல்றீங்க. கடவுளுக்கு அப்படியே ரொம்ப சப்போர்ட் பண்ற மாரி பேசுறீங்க. இறை நம்பிக்கையாளர் மாரி விப்புதியும், பட்டையும் அதையும் அடிச்சுக்கிறீங்க. பைபிள கையில தூக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை ஓடுறீங்க. மசூதிக்கு போறீங்க. குரான ஓதுறதா நடிக்கிறீங்கல்ல. நடிக்கலாம் வேணாம். பாதி காசு அவர்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா அவரு ஒத்துப்பாரு. "ஏய் வா 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 நான் உனக்கு நான் யாருன்னு வெளிப்படுத்துறேன்னு" ஒத்துப்பாரு. உங்களால முடியாது. பூமிக்கு அடியில வச்சுன்னு இருக்கிற தங்கத்த, பூமிக்கு அடியில வச்சுன்னு இருக்கிற எல்லாத்தையும் நோண்டி எடுத்து கண்டுபிடிச்சு அத பெரிய விஷயமா நம்ம நெனச்சுன்னு இருக்கிறோம். உங்களுக்கான எல்லா விஷயமும் வானத்துக்கும், பூமிக்கும் மேலேயே இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ மேலேயே கிடைக்குது. ஆனா தோண்டி எடுத்து இதெல்லாம் வைரங்க, அதுங்க, இதுங்க, தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி அத சேர்த்து வச்சுக்கிறோம்ல நம்ம. அதான் அடியில வச்சுட்டாரே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. பூமிக்கு அடியில வச்சிருக்கிறாரு. அதான் உங்களுக்கு வேணாம்ல. அதனால தானே அடியில வச்சிருக்காரு. அத எதுக்கு தோண்டி பார்க்கணும்? தோண்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லல்ல. உங்களுக்கு தேவை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுலயே இருக்குது. உங்களுக்கு தேவை சோறுல அது வானத்துக்கும் கீழ இருக்குதா எதுனா? கீழ தோண்டி கீண்டி எதுனா சோறு எடுத்து சாப்பிடுறோமா? மேலேயே வளர்ந்துரும். ஏன்னா அது தோண்டக்கூடாது நம்ம. அரிசி வேணும்னு தோண்டி சாப்பிட வேணாம்னு மேலேயே வளர வச்சுர்றான் கடவுளு. இவ்ளோ நம்மள இசைவா வச்சுக்கிற, இவ்ளோ நல்லா பார்த்துக்கிற கடவுள், தக்காளினா இப்போ வரைக்கும் 20, ரூ. 10, ரூ. 50, ரூ. 60 கிடைக்குது. என்னைக்காச்சும் ரூ. 300, ரூ. 200 போகுது. அதுவும் ரூ. 300 அப்படியே தங்கம் மாரி ஏறினேலாம் போகாது அது. தேவையில்லாத பொருள் எல்லாமே ஏறினே போகும். தேவை இருக்கிற பொருள் எல்லாமே இறைவன் கட்டுக்குள்ள அதிக விளைச்சல தந்துருவான். இங்க தக்காளி விலை ஏறுச்சுன்னா போடு 2 டன்னு, 3 டன்னுன்னு அது நல்ல தக்காளியோ, நாட்டு தக்காளியோ ஏதோ ஒரு தக்காளி தின்றதுக்கான தேவைக்கான எல்லாத்தையும் அதிகப்படியான விளைச்சல உருவாக்கி விட்டுருவான் அவன். மண்ணு தானே விளைவிக்குது. விவசாயி கையிலயா விளைவிச்சுன்னு இருக்கிறான், செடியெல்லாம் வச்சுன்னு. இல்லல்ல. மண்ணு தானே விளையுது. மண்ணு தான் விளைவிக்குது. நீங்க என்ன உரம், கிரம் எது போட்டாலும் சரி பண்ணிக்கும். அதில நீங்க பொட்டாசியம் போடுங்க, எதன்னா போட்டு மண்ண நாசம் படுத்துங்க. அது சரி பண்ணிக்கும். ஒரு மழை போதும். அது எல்லாத்தையும் சரி பண்ணும். மழை தண்ணீல நீங்க செடிய வச்சீங்கன்னா நல்லா வளருதுல்ல. அப்ப மழை தண்ணீல ஏதோ இருக்குது தானேன்னு அர்த்தம். நீங்க போடுற உரமே இல்லாம மழை தண்ணி பட்டா ஒரு செடி நல்லா வளர்றத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ மழை தண்ணீல வேற ஏதோ இருக்குது. அந்த செடிய வளர்க்கறதுக்கு. ஒரே மழை உங்க மண்ணு கிண்ணு, செடி கொடியெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடும். அந்த அளவுக்கு கருணையாளன் கிட்ட போயிட்டு நம்ம நடிக்கலாமா? நம்ம இறை நம்பிக்கையாளரா? இல்ல நம்மளே நம்ம ஏமாத்தின்னு இருக்கிறோமான்னு முதல்ல கண்டுபிடிங்க. நீங்க ஏமாத்துறது தப்பு இல்ல. ஆனா நீங்க நல்லவன்னு நெனச்சுன்னு இருக்கிறீங்களா? அதான் தப்பு. நீங்க ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சுங்க பரவால்ல. கடவுளே மன்னிச்சிரு. நான் இப்படி தான் இருக்கிறேன். என்ன நல்வழிப்படுத்துன்னு சும்மா சொல்லுங்க. அவன் மன்னிச்சுருவான். உடனே சரி பண்ணிடுவான். ஆனா நான் நல்லவன், கடவுள் கடவுள்ன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் "தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று." இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதே நல்லது நீங்க. இதெல்லாம் பண்றதுனால தான் உங்களுக்கு துன்பமே வருது. வலிக்கிற மாரி செயல் செய்யுங்க கடவுளுக்காக. கடவுள கண்டுபிடிக்கிறதுக்கு வலிக்கட்டும் நம்மகிட்ட. இருக்கிறதெல்லாம் கொடுத்து பார்த்து வலிக்கட்டும். முடியாது இதெல்லாம். அதனால குருன்றவரு சாதாரணமானவர் கிடையாது. அவர் கூட நீங்க போய் நெருங்குனீங்கன்னா, நீங்கள் நிறையதை இழக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இழப்பு உங்கள் வாழ்வை அழகானதாகவும், சொர்க்க சோலை வனங்களில் உங்கள் வாழ்வை புகுத்தும்னு புரிஞ்சுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறத கழட்டி விடுறதுக்கு அவர் போடாடணும். நீங்க கழட்டியும் விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க புடிச்சு வச்சுன்னு இருக்கிறதெல்லாம் தான் உண்மைன்னு நெனச்சுன்னு, அதுதான் உங்க வாழ்க்கைய காப்பாத்தும்னு நெனச்சுன்னு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் அது காப்பாத்தாது. உங்களுக்கு தேவையானது கொஞ்சமா சோறு தான். அது ஈஸியா எப்பயுமே கெடச்சிரும். புரியுதுங்களா? அதனால இறைவனுக்கு புகழ் சேர்க்கிறேன்ற பேர்ல, நம்ம நடிச்சுன்னு இருக்கிறோமா? இல்ல என்னவா இருக்கிறோம்னு நீங்களே உங்கள தோண்டி பாருங்க. தங்கத்த எடுக்கிறதுக்கும், மத்த எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் தோண்ட வேணாம். உங்களுடைய உள்ளத்தை தோண்டி, நீங்க ஏமாத்தின்னு தான் இருக்கிறீங்க கடவுள அப்படின்னு ஒத்துக்குங்க அவ்வளோதான். பரவால்ல. ஏமாத்துனா பரவால்ல. இனிமேலு நான் ஏமாத்தின்னு தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா ஆயிடுவீங்க. பேசுறதெல்லாம் நிறுத்திடுங்க. நம்ம பேசுறது மொத்தமும் பொய் தான். உண்மை கிடையாது. நீங்க பேசுறது எதையுமே செய்ய மாட்டீங்க. அப்படியே
யாருக்குன்னா கஷ்டம்னா அவ்வளோ ஒரு பேச்சு பேசுவோம். ரொம்ப கஷ்டம், பாவங்க அவங்க அப்படி இப்படின்னு. சரி இன்னும் அவங்க வீட்ல எடுத்துன்னு வந்து வச்சுக்க முடியுமான்னா முடியாது. செயல் செய்ய மாட்டோம். மத்தவங்ககிட்ட பேசுவோம். நல்லா பேசுவோம். நம்மள நல்லா நான் இந்த வேலைலாம் செய்வேன். எனக்கு இதெல்லாம் தெரியும்னு காமிச்சுப்போம். நம்மள காமிக்க வேணாம். கடவுளே உங்கள எல்லாருக்கும் காமிப்பான். உங்கள நீங்க வெளிப்படுத்திக்காதீங்க. உங்கள யாரெல்லாம் அவங்கவங்க நான் இப்படிங்க, அப்படிங்க, நான் அப்படி பண்ணிடுவேங்க, நான் இது செய்துருவேங்க, நான் வந்து ரூ. 500 இருந்தா ரூ. 200 குடுத்துருவேங்க. 10,00,000 இருக்கும்போது 1,00,000 குடுக்க முடியுமான்னு பாருங்க. ரூ. 500 இருக்கும்போது ரூ. 200 சின்ன காசு தானே. அதனால அதெல்லாம் உங்களால ஈஸியா குடுக்க முடியும். 10,00,000 இருக்கும்போது 1,00,000 தர்மம் பண்ண முடியுமான்னு பாருங்க. 1,00,00,000 இருக்கும்போது 10,00,000 பண்ண முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல நம்மளுக்கு. ரூ. 500 இருந்தா ரூ. 200 பண்ணிடுவேன். ரூ. 100 இருந்தா ரூ. 10 பண்ணிடுவேன். ஆனா உண்மையாவே ஒரு ஏழை ரூ. 100 தான் வச்சுன்னு இருக்கிறான். அவன் ரூ. 10 பண்ணான்னா, அவன் 1,00,00,000 வச்சிருந்து 10,00,000 பண்ண மாரி. சொல்றது புரியுதுங்களா? சாதாரண மனிதன் அவன்கிட்ட ரூ. 100 தான். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு டெய்லி ரூ. 1000 தான் சம்பளம். ரூ. 1000 ரூ. 900 அவர் வந்து கொத்தனாரா இருக்காரு. அவர் வாங்குற சம்பளத்துல ஏதோ ஒரு பணத்த எனக்கு தர்மம் போட்டுருவாரு. நான் அவர் வந்து தான் 1,00,00,000ல 10,00,000 தர்மம் தர்ற மாரி. அவரு ரூ. 50 போடுறாரோ, ரூ. 500 போடுறாரோ, ரூ. 1 கூட போடுவாரு. அவரு இஷ்டம் அது. ஆனா, அத கரெக்ட்டா செய்துன்னே இருப்பாரு. சொல்றது புரியுதுங்களா? அவரு தான் 1,00,00,000ல 10,00,000 தர்றவரு. ஏன்னா, அவர்கிட்ட அது மட்டும் தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிறதுலயே செய்வாரு. ஆனா, நம்மகிட்ட நெறைய இருக்குது. நம்ம யாருக்காச்சும் கருணை காமிச்சிருக்கோமான்னா, இல்ல. கடவுள பத்தி பேசுவோம், கடவுள பத்தி பேசுவோம். பேசின்னே இருப்போம். ஞானம் அடையணும். உங்களுக்கு ஞானம்லாம் கிடைக்காது. முதல்ல நீங்க உங்களோட நிலை தெரிஞ்சுங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறேன்னு புரிஞ்சுங்க. நீங்க தப்பா இருங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா தப்பா இருக்கிறேன்றது தெரிஞ்சுங்க. நல்லவன்னு நெனச்சுக்காதீங்க உங்கள. அதான் இங்க மிகப்பெரிய தப்பு. இங்க நல்லவன் இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது. இங்க சரி இறைவனை தவிர வேற யாரும் கிடையாது. நம்ம எல்லாரும் தப்பு தான். நம்ம எல்லாரையும் குறை சொல்றோம்ல, நம்ம அந்த குறை நம்ம தான். அதனால தான் குறை சொல்றோம். உங்க மேல சில விஷயங்கள் விழுந்திருக்குல்ல, சில விஷயங்கள் வந்து விழுதுல்ல. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, உங்க சாப்பாட்டுல கல் இருக்குது, நெறைய பச்சை மொளகா வருது, நெறைய காஞ்ச மொளகா வருதுன்னா, இவ்வளோதான் உங்களுக்கு சோறுன்னு நெனச்சுக்கங்க. ஒய்ஃப போய் திட்டாதீங்க. என்ன எனக்கு மட்டும் இவ்வளோ காஞ்ச மொளகா போடுற? எதுக்கு கல்லு போட்டு சமைக்கிறேன்னு கேட்காதீங்க. பிரபஞ்சம் உங்க வாய்க்கு கல்லு தான் தருது. பிரபஞ்சம் உங்க வாய்க்கு பச்சை மொளகா தான் தருது. நீங்க சரியாயிக்கணும்னு அர்த்தம். உங்க தட்டுக்கு அதானே வந்திருக்குது. உங்க தட்டுக்கு அதானே வந்து உங்க வாய்க்கு அதான் சோறுன்னு வந்திருக்குது. காரமா சாப்பிடு இன்னைக்கு அப்படின்னு. கல்லு வரட்டும் உனக்குன்னு கல்லு உங்க தட்டுல மட்டும் ஏன் வந்து விழுது? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அதனால ஒய்ஃப போயிட்டு "எனக்கு ஏன் இவ்வளோ மொளகா போட்ட? எனக்கு ஏன் இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு கேட்டுன்னு இருக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு இந்த சோறு "ஏய் இத தான் தின்னணும் நீ. இப்படி தான் சாப்பிடணும் நீ" அப்படின்னு சொல்றான். அதனால தயவுசெய்து இந்த நடிக்கிறவன் நம்மன்னு தெரிஞ்சுங்க. நடிக்கிறீங்க நீங்க அவ்வளோதான். இது எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஒண்ணும் அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாது. நம்ம நடிச்சுன்னு தான் இருக்கிறோம். கடவுள், 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 கடவுள்ன்றோம். சாதாரண செயல்கள கூட நம்மளால ஒழுங்கா செய்ய முடியலன்றது தான் உண்ம. இந்த உண்மைக்கு வாங்க. ஆன்மீகம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க இந்த உண்மைக்கு வந்து உங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் ஆன்மீகம். மொத்த சாமியாரையும் வேற எதுனா நாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இந்தியாவிலேருந்து. இந்த சாமியாருங்க தான் இந்தியாவே மொத்தமா நாசம் பண்ணதே. தப்பான கைடன்ஸு. உங்கள வெளியில தேட வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பயிற்சி தராங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்கள நீங்க தேடணும். உங்கள தவிர உங்களுக்கு உதவி செய்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. புரியுதுங்களா? தன்னைத்தானே யார் உதவி செய்துக்கிறானோ, அவனுக்கு தான் கடவுளும் உதவி செய்யும். மத்தபடி சும்மா இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இல்ல என்ன நம்மளயே நடிக்கிறாருன்னு சொல்றாரு இவரு. நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னா ஒத்துக்குங்க. இல்ல நான் அப்படி இல்ல, நான் ரொம்ப நல்லவன்னா, நீங்க திருப்பியும் நல்லவன்லயே இருங்க. எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம கெட்டவன் தான். நம்ம சரியான ஆள் கிடையாது. கடவுள் தான் நம்மள சரியாக்கணும் அப்படின்னு நினைங்க. கடவுள் தான் நம்மள சரியாக்கணும். புரியுதுங்களா? என் வாழ்வும், என் குர்பானியும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு குரான்ல இருக்கு. அது பெரிய வசனம் நான் சின்னதா சொல்றேன். எல்லாத்தையும் கடவுள சார்ந்து வாழ பழகுங்க தயவு செய்து. உங்களுடைய யோசனையிலிருந்து விலகுங்க. இதுதான் நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கும் உங்களுடைய பலி.
பலின்னு சொல்கிறாங்கல்ல, ஆடு வெட்டுறதுக்கு. இதெல்லாம் வேணாம். உங்கள் யோசனையை பலி கொடுத்துட்டு கடவுளை சார்ந்து நில்லுங்க. பணிங்க. இது பேர் தான் பணிதல். உங்கள் யோசனையை கைவிட்டீங்கன்னா பணிதல். இந்த பணிதல் இருந்தால் மட்டும்தான் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இது இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் பேசலை, என் அறிவிலேருந்து வரல. இதை நீங்கள் குரலாக கேட்டீங்க. இது எனக்கு உள்ளேருந்து வருது. நான் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு பேசுகிறேன். இறை வார்த்தைகள் வருது, அவ்வளோதானே தவிர இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஞானம் இறைவன் கொடுத்தது. இது ஞானமான்னு கூட எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேச்சு இறை பேச்சு, அவ்வளோதான். அதனால் நானும் வணங்குவதற்குரிய ஆளோ இல்லை நான் போற்றுவதற்குரிய ஆளோ கிடையாது. நானும் சாதாரண ஒரு பிச்சைக்காரன் தான். கடவுள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரன் தான். என்னுடைய தேவைகளை அவனை நோக்கி பிச்சை வாங்கி கொண்டிருக்கும் சாதாரண பிச்சைக்காரன் தான். அந்த இடத்துக்கு வந்துருங்க. நம்மலாம் பிச்சைக்காரன்னு நம்புங்க. ஏன் நம்ப மாட்டீங்க? நீங்கள் வச்சுருக்கிற பொருள்லாம் நீங்கள் பிச்சைக்காரன் இல்லைன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்களா? இல்லை. பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அது முதல்ல அந்த முடிவுக்கு வாங்க. பூமிக்கு மேலே நீங்கள் தோண்டக்கூட கூடாதுன்னு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படி இப்படி போனீங்கன்னா எதனா கை நீட்டினா பழம் வரணும், ஏதோ ஒன்று வரணும்னு அவ்வளோ பெருசாக மரங்களை மேலே வளர்த்து உங்களுக்கு விட்றான்ல. எல்லாம் மரங்களை எல்லாத்தையும் கீழே வளர்க்கலாம்ல. தோண்டி எடுத்துங்கப்பா எல்லாரும்னு மேலே வளர்த்து விட்றான்ல. வேணா எதனா எடுத்து பறித்து சாப்பிடுங்கன்னு எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்குறான். உங்களோட தேவை சோறு. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் 10 பேர்கிட்ட சாப்பாடு கேட்டீங்கன்னா ஒரு 5 பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால வாங்கி தர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. கடவுள் வேலை பார்ப்பான் உள்ள. அவன் மட்டும் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லட்டுமே, அவ்வளோதான், அவன் கதை காலி. அவங்க உங்களை ஏமாற்றட்டும், ஏதோ ஒன்று பண்ணட்டும். யாரோ ஒருத்தர் சோறு கேட்டால் நீங்கள் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். உங்களால் சொல்லவே முடியாது. 10 பேரில் 5 பேர் 6 பேரால் சொல்ல முடியாது அந்த மாதிரி. நீங்கள் முதல்ல சோறு கேட்குற நிலைமைக்கே போக மாட்டீங்க. கடவுள் அப்படி விடவே மாட்டான். உங்களுக்கு கொஞ்சமாச்சு சோறு எப்படியாச்சும் எடுத்து வந்து கொடுத்துருவான். ஏன்னா அவன் பொறுப்பேற்படுத்தி வச்சிருக்கிறான் எல்லார் மேலேயும். நான் படைத்த எல்லாவற்றிற்குமான உணவு நான் கட்டாயமாக அளித்தே தீர்வுன்னு சொல்கிறான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லவர் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. கடவுள் தான் என்னை நல்லவனாக ஆக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்துக்காக எங்கேயும் ஓடாதீங்க. நீங்கள் ஓடுறதெல்லாம் கால் வலியை தான் உங்களுக்கு தரும். கால் வலி தரும். தைலம் வாங்கி தேய்ச்சின்னு இருக்கலாம். சும்மா இருங்க. உங்கள் வீட்டில் இருங்க. சும்மா இருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் தேடுறது தான் நீங்கள் போய் வெளியில் எப்படி தேடின்னு இருக்க முடியும்? உங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து தானே தேடணும். எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நின்று தேடுங்க. உங்களுக்குள்ளே போய் தேடுங்க. தேடுறது கூட வேண்டாம். கண்ணை மூடி சும்மா உட்காருங்க, அவ்வளோதான். நீங்களே தேடிடுவீங்க, அவ்வளோதான். செயல் எதுவுமே செய்ய வேணாம். சும்மா இருங்க, தேடிடுவீங்க. உங்களுக்கு என்ன அறிவு புகட்டப்பட்டிருக்கோ அதுக்கான வேலையை இந்த உலகத்துக்கு பங்காற்றிட்டு புகழெல்லாம் கடவுளுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா சம்பளம் வாங்காதீங்க. எதுனா ஒன்று தான் வாங்கிக்கணும் இனிமேல். நம்ம ஒன்று புகழ் வாங்கிக்கணும், இல்லைனா சம்பளம் வாங்கிக்கணும். ரெண்டுமே கிடைக்காது. நீங்கள் புகழுக்குரிய காரியங்களை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை வணங்குவதற்காக அன்றி நான் உங்களை படைக்கவில்லை. மனதையும் புத்தியும் என்னிடத்தில் செலுத்திட்டு சமர்ப்பணம் செய்துட்டு சும்மா இருப்பான்னு பகவத்கீதையில் சொல்கிறான். நீங்கள் கேட்க மாட்டீங்க. வேறு யார் சொன்னால் கேட்பீங்க? கிருஷ்ணர் சொல்கிறாரு இப்படி பண்ணுங்கன்னு. சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஆனால் கிருஷ்ணரை ரொம்ப விரும்பி கிருஷ்ணா 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 ராம கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்லின்னு இருப்போம். அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நடிப்பு, பூசிக்கின சாயம். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? அவர் சொன்னதை செய்யுங்க. அதான் சொல்கிறாருல்ல, மனதையும் புத்தியும் என்கிட்ட சமர்ப்பணம் செய்துட்டு சும்மா இருப்பான்னு. அப்படி தான் போட்டிருக்கு. அதானே நான் படித்தேன். நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா ராம கிருஷ்ணா சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. அவர் சொன்னதை செய்தீங்கன்னா நன்மை நடக்கும். அப்போ தான் கிருஷ்ணர் நம்மளை பார்ப்பார். யார் இது? நம்ம சொல்கிறத யாரோ ஒருத்தர் செஞ்சு நிற்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் விளையாட்டுக்காக நான் சொல்லலை. இதெல்லாம் செய்யணும் நீங்கள். அதனால் கடவுள் பேரை ஓதுறதை நிறுத்திடுங்க. நல்லதாக பேசுகிற மாதிரி பழமாக பேசுவோம்ல, அதெல்லாம் நிறுத்திடுங்க. கனிவாக பேசுகிறதெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்கள் அது கிடையாதுன்றது தான் உண்மை. 4 பேர் ஒன்றா சேர்ந்துங்கன்னா உங்களை பற்றியான பெருமையை நீங்கள் அள்ளி வீசுவீங்க. அதெல்லாம் விட்டு தயவுசெய்து தூரமாக போங்க. சும்மா இருங்க. பேசுறதை நிறுத்துங்க. உங்களை பற்றி பேசாதீங்க. உங்களை நியாயப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ கடவுளுக்கு மட்டும் அது தெரியட்டும். மற்றவங்களாம் நீங்கள் தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை.
உங்களால் ஏதோ ஒரு செயல் நடக்கணும்னா கடவுளே அதை நடத்துவான். இதெல்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். அதனால் ஈதல் இசைப்பட வாழ்தல் செய்து பாருங்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக செய்து பாருங்கள். டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குதுன்னா இருக்கும். மனம் அலைப்பாயும். அதோடு நிறுத்திக்குங்க. அதை மாற்றலாம் முயற்சிக்காதீங்க. சரிங்களா? அதனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஒரு பிச்சைக்காரங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. நல்லவன் கடவுள் மட்டும்தான். கஷ்டமான ஆன்மீகத்தெல்லாம் பண்ணுங்கள். 10 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் பண்ணாதீங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு, எனக்கும் லீவு. திருப்பி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். 2 நாள் சிந்தனைக்குரியது. சிந்திச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் இறை செய்தியாக கேட்டீங்களோ அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் வாழ்க்கையை முன்னேற்றிக்க முடியுமான்னு பாருங்கள். முன்னேற்றலைனாலும் பரவாயில்ல. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம இவ்வளோ நல்லதை கேட்டு நம்ம நல்லவங்களாம் மாறலைன்னா கடவுளே சி அப்படின்றோம் நம்மளை. சி, எவ்வளோ வார்த்தையை அவன் காதில் காலைல 3 மணிக்கு போடுறோம். எல்லாரையும் எழுப்பி வேற பேச வைக்கிறோம். சி அப்படின்ட்டு போயினே இருப்பார். புரியுதுங்களா? நீங்கள் நிறைய வார்த்தை கேட்டிருக்கீங்கல்ல, எதையாச்சும் ஒன்று எடுத்து வாழ்க்கையாக மாற்றுங்க. முயற்சி செய்யுங்க. இதுக்கு முயற்சி செய்யுங்க நல்லதாக மாற்றுறதுக்கு. உங்களை பாருங்கள், சும்மா பாருங்கள். எந்த முயற்சியும் எடுத்து உங்கள் மனதை மாற்றிக்காதீங்க. அதனால் நல்லது நடக்கட்டும். 2 நாள் உங்களுக்கும் எனக்கும் லீவு. இந்த 2 நாளை நல்லபடியாக உங்களோட சிந்தனைக்கு பயன்படுத்துங்க. நல்லது நடக்கட்டும். இறைவன் போதுமானவன்.